எங்கடா அவன்? அப்பா அவனை காணோம். என்னது? என்னடா சொல்ற? காணோமா? ஆமாப்பா, கீழே போய் பார்த்தோம். இல்ல. டேய் என்ன பார்த்துட்டு இருக்க? சொல்ற. இல்ல கீழே தான் இருந்தாப்புல நான் பார்த்தேன். மேலே வந்துட்டு திருப்பி கீழே போய் பார்க்குறேன், காணோம். எங்க தெரியல. என்ன வெற்றி, பாவம் அவரு. ஏற்கனவே வெளியே போகும்போது அவரை கடத்திட்டு போறதுக்கு ஒரு கும்பலே ட்ரை பண்ணுது. அவரை சுத்தி ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அவர் கூட இருந்திருக்கணும்ல. இல்ல மேடம், கீழே இருந்தாப்புல வந்துட்டு போனதுக்குள்ள காணோம். டேய், அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. முட்டாள் மாதிரி ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்யறது இல்ல. ஓ சரிங்கப்பா, போடா. டேய், என்னடா எவனோ ஒருத்த காணாம போனதுக்கு நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? மா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இப்ப எதுக்கு பதட்டப்படுற? அதான் உன் பிள்ளைங்க 2 பேரும் தேடி போயிருக்காங்கல்ல, அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்கடா. ஏய், என்னாச்சு? எங்கடா அவன்? சொல்லு. சொல்றேன். சொல்லுங்கடா, எங்க அவன்? இல்ல தேடணும், காணோம். இத சொல்றதுக்கு தான் நீங்க 2 பேரும் போய் தேடிட்டு வந்தீங்களா? இல்லப்பா, அவனோட அடையாளம் எல்லாம் சொல்லி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். ஆனா யாருக்கும் தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. டேய், இத சொல்றதுக்கு உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்ல? இது நம்ம தொகுதிடா. நான் ஒரு மந்திரி, நீங்க 2 பேரும் என் புள்ளைங்க. நம்ம தொகுதியில நம்ம வீட்ல இருந்து ஒருத்தன் காணாம போயிருக்கான். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல? உங்களை எல்லாம் சே. இந்த வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்க, ஒருத்தரால கூட அவனை பாத்துக்க முடியல. நீங்க பாருங்கடா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல அவன் என் கண்ணு முன்னாடி நிக்கணும். அப்பா அவனை பண்ணலாம்ப்பா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களே தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. நாம எதுக்கு லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கணும்ல? அது பண்ணாம நம்ம என்ன அசிங்கப்படுத்துறியா? நான் என்னன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். எங்க வீட்ல யாரோ ஒருத்தர் இருந்தா அவன் காணாம போயிட்டான்னு கேஸ் கொடுக்க சொல்றியா? டேய், போட்டோவை கொடுத்து நம்ம ஆளுங்களை விட்டு தேட சொல்லுங்கடா. போட்டோவா? போட்டோ இல்லையே. டேய், நான் அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதுனால தானே முடி வெட்டி ஷேவ் பண்ண சொன்னேன். அப்ப கூட அவனை ஒரு போட்டோ எடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? அவன் போட்டோ எடுத்து நான் என்ன பண்றது? சரி, ரைட். ஏங்க, இதுக்கு ஏங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அவன் என்ன நம்ம உறவா இல்ல தெரிஞ்சவனா? ஏங்க, எங்க இருந்தோ வந்தா எங்கேயோ போயிட்டான், விட்டு தள்ள வேண்டியது தானே? ஏய், அப்படிலாம் விட்டு தள்ள முடியாதுடி. அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். ஏங்க, நீங்க ஒரு அரசியல்வாதிங்க. உங்களை பார்க்க 1000 பேர் வருவாங்க போவாங்க. அதுல எவனாவது ஒருத்தரா இருப்பாங்க. இங்க வா, பாரு. இது யாரு? இது யாரு சிவராமா? சொல்லு சிவராமா, இது யாரு? உனக்கே தெரியல பத்தியா? உண்மையை சொல்லணும்னா எனக்கே நீ வந்து பல சம்பவங்களை சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ சிவராமங்கிறதே புரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது உன்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இத உனக்கு சாதகமா பயன்படுத்தி அந்த வீட்டுல ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்களுக்கு உதவி பண்ண ட்ரை பண்ணு. ஆமா, சிபிஐல இருந்து என்கொயரி வந்தா?
வந்தா வரட்டும், நம்ம சமாளிச்சுக்கலாம்டா. இல்லடா, என்கிட்ட ஐடி ப்ரூஃப் எதுவும் இல்லடா. அதான பிரச்சனை. சரி, எல்லாத்தையும் நீ போறதுக்குள்ள நான் ரெடி பண்ணி தரேன். இப்படி 4 செவுத்துக்குள்ள முடங்கி கிடக்கிறதுனால எதுவுமே மாற போறதில்ல. போ, உன் குடும்பத்துக்கு பிரயோஜனமா ஏதாவது ஒண்ணு பண்ணு. பாவண்டா லட்சுமி. என்னாச்சு லட்சுமிக்கு? என்னாச்சு? உன்கிட்ட சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு தான் இத்தனை நாள் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். டேய், என்னாச்சுன்னு சொல்லுடா. உங்க குடும்பத்துல கொஞ்சம் பண கஷ்டம் வந்துருச்சுடா. லட்சுமி மத்தவங்க வீட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சுடா. என்னடா சொல்ற? ஏன் லட்சுமிடா வீட்டு வேலைக்கு போறா? ஆமாண்டா, உன் பொண்ணு, உன் பெரிய மாப்பிள்ள வெற்றி எல்லாரும் சேர்ந்து இது தப்புன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப உன் பொண்ணு அஞ்சலி அந்த ராஸ்கல் கம்பெனில தான் ஒர்க் பண்றா. எனக்கு தெரியும்டா. டேய், எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அதையெல்லாம் மாத்தணும்னா நீ அவங்க கூடவே இருந்தா மட்டும்தான் முடியும். தைரியமா போ.